ஹலோ மை டி பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இடியம்ஸ் 190 252 பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுதான் டே 4 பிளாக் புக் சீரீஸோட ஷெட்யூல். நம்ம கோர்ஸில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம இதில் ஷெட்யூல் ப்ளஸ் நீத்து சிங் மாமோட கோர்ஸ் 149க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், இன்க்ளூடிங் குவிஸ் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே. ஓகேவா? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். யாருக்காச்சும் பிளாக் புக் வேணும்னா நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பில் பிளாக் புக் இருக்குது, மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இந்த வீடியோவில் 190 252 அந்த பிளாக் புக்கில் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியிற அளவுக்கு அந்த பிளாக் புக் கொஞ்சம் குவாலிட்டியில் தான் நானே என்னோட பிளாக் புக்கை ஸ்கேன் பண்ணி தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகேவா? இதில் கொஞ்சம் ஆர்டர் மாறி இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த பிடிஎஃப் ரிவிஷன் பண்ணிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே? யாரும் இதுவரையும் பிளாக் புக் வாங்காமல் இருந்தீங்கன்னா அந்த பிளாக் புக்கோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். யாராச்சும் வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. ஓகே? மோஸ்ட்லி வாங்கிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். barking up the wrong tree. barking up the wrong treeனா என்ன அப்படின்னா, to make a wrong assumption or pursue mistaken courseன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எப்படா கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம போடுற எஃபர்ட்ஸை ராங்காக போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்கும்? அந்த மாதிரி ராங்கான எஃபர்ட்ஸ் போட்டு நமக்கு ரிசல்ட் வராமல் இருக்கிறதா பார்க்கிங் ஆஃப் த ராங் ட்ரீ. ஓகேவா? டு மேக் அ ராங் அசம்ஷன், இல்லாட்டி ஒரு விஷயத்தை பற்றி தப்பான அசம்ஷனுக்கு வர்றது. ரெண்டு விஷயம் இருக்குது இதில். ஓகே? இஃப் யூ பிளேம் நேஹா ஃபார் திஸ், யூ ஆர் பார்க்கிங் அப் ராங் ட்ரீ. ஒருத்தவங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டு அவங்கள தப்பாக ஜட்ஜ் பண்ணுறது பார்க்கிங் அப் த ராங் ட்ரீ. இன்னொன்று பர்சீவும் மிஸ்டேக்கன் கோர்ஸ். ஓகேவா? ஒரு தப்பான ஒரு விஷயத்த, ஒரு தப்பான எஃபர்ட்ஸ் போட்டுட்டு அதுக்காக ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறது பார்க்கிங் அப் த ராங் ட்ரீன்னு இருக்கும். ஓகேவா? அடுத்தது பேட்டன் டவுன் த ஹேச்சஸ். பேட்டன் டவுன் த ஹேச்சஸ்னா டு மெஷர் ஃபார் அ டிஃபிகல்ட் ஆர் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் அர்த்தம். ஒரு விஷயத்துக்காக, ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனுக்காகவோ டேஞ்சரஸான சிச்சுவேஷனுக்காகவும் நம்ம தயார்படுத்தி வைக்கிறது. பேட்டன் டவுன் த ஹேச்சஸ். ஓகேவா? நம்ம அருவாலை தீட்டி வைப்பாங்கல்ல, இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் விஜயும் சூர்யாவும் பிடிக்கிறதுக்காக வேண்டி அவரை போட்டு மரத்தில் கட்டி வச்சு அடிச்சிருப்பாங்க. அதனால வடிவேல் என்ன பண்ணுவார் அப்படின்னா அருவாலை தீட்டிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னு கேட்டால் என்னை அன்னைக்கு கடத்தி போனவனுங்க 2 பேர் வந்திருக்கானுங்க, அவனுங்களுக்காக வேண்டி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அந்த டேஞ்சரஸான சிச்சுவேஷனுக்காக வேண்டி அந்த அருவாலை தீட்டிட்டு இருப்பார்ல, அதுதான் பேட்டன் டவுன் த ஹேச்சஸ். டு ப்ரிப்பேர் ஃபார் அ டிஃபிகல்ட் ஆர் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். A big storm is coming, so let us batten down the hatches. இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது be afraid of one's own shadow. be afraid of one's own shadow அப்படின்னா to be extremely timid or easily frightened. ஈஸியாக ஒருத்தவங்க பயந்துருவாங்க, ஆர் ரொம்ப வீக்கான பர்சன்னா அவங்கள பி அஃப்ரைட் ஆஃப் ஒன் ஷேடோன்னு சொல்லுவாங்க. ஓகே? மை லிட்டில் பிரதர் இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஹிஸ் ஓன் ஷேடோ அட் நைட். அவனோட நிழலை பார்த்து அவனே பயந்துருவான். அந்த அளவுக்கு அந்த பையன் ரொம்ப ரொம்ப சின்ன பையன், பயந்தாங்கோலி அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஓகே? அதுதான். அடுத்து பி ஆல் இயர்ஸ்னா வெரி அட்டென்டிவ்னு அர்த்தம். ஓகே? லிசனிங் வித் ஃபுல் அட்டென்ஷன், வெரி ஈகர் டு ஹியர். அதுதான் பி ஆல் இயர்ஸ். டெல் மீ தட் ஹோல் ஸ்டோரி, ஐ எம் ஆல் இயர்ஸ். உன்னோட ஹோல் ஸ்டோரியும் சொல்லி நான் கேட்க தயாராக இருக்கேன்னு அர்த்தம். அடுத்தது பி ஆல் ஐஸ். பி ஆல் ஐஸ்னா என்ன அப்படின்னா வாட்சிங் வித் ஃபுல் அட்டென்ஷன், வெரி அட்டென்டிவ். ரொம்ப ரொம்ப அட்டென்ஷனோட கவனமாக பார்க்கறது. ஓகேவா? ஃபுல் அட்டென்ட். பி ஆல் ஐஸ் அண்ட் இயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவும் வெரி அட்டென்டிவ் தான். இயர்ஸ்னா கேட்கறது, ஐஸ்னா வெரி அட்டென்டிவாக பார்க்கறது. ஓகே? த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆல் ஐஸ் when the science experiment began. எக்ஸாம்பிள். அடுத்தது பி ஒன் டு சம்மன். பி ஆல் ஒன் டு சம்மன் அப்படின்னா ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ் ஆர் மேக்கிங் நோ டிஃப்ரென்ஸ். பி ஆல் ஒன் டு சம்மன். ஒருத்தருக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அது பி ஆல் ஒன் டு சம்மன்னு சொல்லலாம். ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ், மேக்கிங் நோ டிஃப்ரென்ஸ். டீ ஆர் காஃபி, இட்ஸ் ஆல் ஒன் டு மீ. டீயோ காஃபி எதாக இருந்தாலும் குடிப்பேன், எதாக இருந்தாலும் கொடுங்க, எனக்கு ப்ரிஃபரன்ஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேவா? டீ ஆர் காஃபி, இட் இஸ் ஆல் ஒன் டு மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அதில் நீயா இருந்தாலும் சரி, இவனா இருந்தாலும் சரி, 2 பேருமே ஈக்குவல் தான். எனக்கு பாகுபாடு பார்க்க தெரியாது. நீங்கள் 2 பேருமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீயா இவனான்னு சொல்லிட்டு எனக்கு பார்ஷியாலிட்டி பார்க்க தெரியாதுன்னு சொல்லிட்டா நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். யூஆர் ஒன் டு சம்மன் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பார்க்கலன்னு அர்த்தம். அடுத்தது பி ஃப்ளோர்டு. பி ஃப்ளோர்டா என்ன அப்படின்னா டு
டு பி எக்ஸ்ட்ரீம்லி சர்ப்ரைஸ்ட் ஆர் ஷாக்டு, ரொம்ப ஷாக் ஆகுறது சர்ப்ரைஸ் ஆகுறது தான் பி ஃப்ளோர்டுன்னு அர்த்தம். ஐ வாஸ் ஃப்ளோர்டு when I saw my list on merit list. ரொம்ப ஜாலியாகிடுறது. நம்மளே வந்துட்டு R1 ரேங்க் வாங்கிட்டா வந்துட்டு ஹவ் யூ வுட் பி, ரொம்ப ஜாலியாக நமக்கே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு பி ஃப்ளோர்டு. ஓகே, அடுத்தது வந்துட்டு பி கிஃப்டட் வித்னா என்ன அப்படின்னா டு பி நேச்சுரலி என்டோவ்டு வித் டேலண்ட் ஆர் குவாலிட்டி. ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்களுக்கு நேச்சுரலாகவே வருது, ஒரு ஸ்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு சிங்கிங் வந்து நேச்சுரலாகவே அழகாக வரும், அவங்களோட வாய்ஸ் சூப்பராக இருக்கும், அதுதான் கிஃப்டட் வித். மீனா இஸ் கிஃப்டட் வித் பியூட்டிஃபுல் சிங்கிங் வாய்ஸ். அடுத்தது பி கிளாட் டு சி த பேக் ஆஃப் அப்படின்னா டு பி ஹாப்பி வென் சம் ஒன் லீவ்ஸ், அப்பாட கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் பி கிளாட் டு சி த பேக் ஆஃப். நம்ம வீட்டில் இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்மளை பற்றி ஏதாவது கேட்டுட்டு இருப்பாங்க, சரி முதல்ல கிளம்புடா, அப்போ கிளம்புனா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, அதுதான் வந்து பி கிளாட் டு சி த பேக் ஆஃப். டு பி ஹாப்பி வென் சம் ஒன் லீவ்ஸ். we are glad to see the back of the long winter. அந்த வின்டர் மாதம் போனது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி. அடுத்தது பி கோயிங் பிளேசஸ்னா டு பி ஆன் த பாத் ஆஃப் சக்ஸஸ். பி கோயிங் பிளேசஸ், வி ஆர் ஆன் கோயிங் பிளேசஸ் அப்படின்னா நம்ம வந்துட்டு சக்ஸஸோட பாதையில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். வெற்றி பாதையில் போகிறது தான் பி கோயிங் பிளேசஸ். ஓகேவா? ஸோ இங்கே தெரியல நினைக்கிறேன் அழிச்சிடறேன். பி கோயிங் பிளேசஸ்னால் வெற்றி பாதையில் பாத் டு சக்ஸஸில் போகிறது. அடுத்தது வந்துட்டு வித் ஹர் டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் அஞ்சலி ஷோர்லி கோயிங் பிளேசஸ். அஞ்சலி சூனாக சக்சீட் ஆட போகிறா அவளோட டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால. பி இன் ட்ரபிள்டு வாட்டர்ஸ் அப்படின்னா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறது தான் பி இன் ட்ரபிள்டு வாட்டர்ஸ். ஓகே, த கம்பெனி இஸ் இன் ட்ரபிள் வாட்டர்ஸ் ஆஃப்டர் லூசிங் இட்ஸ் பிக்கஸ்ட் கிளைண்ட். அடுத்தது பி மை கெஸ்ட் அப்படின்னா used to give permission or invite to do something. ஒருத்தவங்கள வந்துட்டு இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்துக்காக இன்வைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்துட்டு பி மை கெஸ்ட்னு அர்த்தம். ஓகேவா? யூ வாண்ட் த லாஸ்ட் பீஸ் ஆஃப் கேக் பி மை கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பிரியாணி நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பி மை கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட்டி விட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து யூ ஆர் ஷேரிங் சம்திங் or you are giving permission or inviting someone to do something. அதுதான் be my guest ன்னு அர்த்தம். ஓகேவா? be in troubled waters-னா difficult or problematic situation-ல போய் மாட்டிக்கிறது. ஓகேவா? அடுத்து வந்துட்டு be tied to someone's apron strings. அப்படின்னா எக்ஸசிவ்லி டிபெண்ட் ஆன் சம்மன். ஒருத்தவங்க மேலே ரொம்ப நீங்கள் வந்துட்டு அவங்களே எல்லாத்துக்காகவும் சார்ந்திருக்கீங்க அப்படின்னா அது பேர் வந்து be tied to someone's apron strings. ஓகேவா? at 16 Rohan is still tied to his mother's apron strings. அவனுக்கு 16 வயசு ஆச்சுன்னா அவங்க அம்மா முன்னாலே பிடிச்சிட்டு சுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து be tied to someone's apron. அப்போ அது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், ரூடான்னு மன்னிச்சுக்கோங்க. ஓகே, be tied to someone's strings. ஓகேவா? அடுத்து வந்து be under no illusionனா to understand the situation clearly. ஒரு சிச்சுவேஷனா ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறது, அதுக்கு பேர் தான் வந்துட்டு be under no illusion. ஓகே, be under no illusion for this exam will be very difficult. ஏதாவது கற்பனையில் இருக்காத, ஃபார் எக்ஸாம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் வரும், ரியாலிட்டிக்கு வா அப்படின்னு சொல்லுவோம்ல. be under no illusionனா ரியாலிட்டிக்கு வா, எக்ஸாம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்தது பேர் அ கிரட்ஜ் அப்படின்னா டு கண்டினியூ டு ஃபீல் ஆங்கிரி ஆர் பிட்டர் அபவுட் சம்திங் தான் பேர் அ கிரட்ஜ். ஒரு விஷயத்தினால உங்களுக்கு கோவம் வந்து ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்கு, அந்த கோவத்தை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் கால் பேர் அ கிரட்ஜ். அங்கிதா ஸ்டில் பேர்ஸ் அ கிரட்ஜ் அகேன்ஸ்ட் ஹிம் ஃபார் பிரேக்கிங் ஹர் டாய். அந்த பொம்மையை உடைச்சதுக்கு இன்னும் அந்த அங்கிதா மேலே கோவமாக தான்டா இருக்கா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பேர் அ கிரட்ஜ். ஓகேவா? ரொம்ப கோவமாக இருக்கிறது. அடுத்தது பேர் ஃப்ரூட் அப்படின்னா நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கெல்லாம் ஒரு நல்ல மார்க் வந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் ரிசல்ட் தான். டு ப்ரொடியூஸ் பாசிட்டிவ் ரிசல்ட். உங்களோட எஃபர்ட்ஸ்க்கெலாம் யுவர் எஃபர்ட்ஸ் பேர் ஃப்ரூட் அப்படின்னா நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ்க்கான ரிசல்ட் வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ப்ராக்டிஸ் ஃபைனலி போர் ஃப்ரூட் அட் த ஸ்டேட் காம்படிஷன். அடுத்தது பேர் த பிரண்ட் ஆஃப்னா டு சஃபர் பேர்னால வந்து தாங்கிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? BEAR to suffer the main force or worst part of something. ஒரு விஷயத்தினால ரொம்ப கஷ்டப்படுறது ரொம்ப இது பண்றது தான் வந்து பேர் த பிரண்ட் ஆஃப். டு சஃபர் த மெயின் ஃபோர்ஸ் ஆர் த வேர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சம்திங். ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான விஷயத்த வந்துட்டு ஒருத்தவங்க தாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து பேர் த பிரண்ட் ஆஃப். ஓகே, ஃபார்மர்ஸ் போர் த பிரண்ட் ஆஃப் த ஹெவி ஃப்ளக்ஸ் திஸ் மான்சூன். ஹெவி ஃப்ளக்ஸ் வந்த விஷயத்த
ரொம்ப வெள்ளம் வந்துருச்சு இந்த மான்சூன் டைம்ல, அதையும் வந்து அந்த ஃபார்மர்ஸ் வந்து தாங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பேர் த பாம். பேர் த பாம்னா டு வின் டு பி விக்டோரியஸ்னு அர்த்தம். ஓகேவா, அதுதான் பேர் த பாம். அவர் ஸ்கூல் டீம் பிஃபோர் த பாம் போர் த பாம் அட் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஓப்பன் மீட். பேர் த பாம்னா என்ன, ஜெயிக்கிறது, ஜெயிச்சுட்டா வச்சான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் போர் த பாம்னு அர்த்தம். அவன் ஜெயிச்சுட்டோட்டா மாறா, டு வின் டு பி விக்டோரியஸ், அதுதான் பேர் த பாம். ஓகேவா, பேர் த பாம்னா என்ன, ஜெயிச்சது, ஜெயிச்சிட்டோம் வச்சா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர் த பாம்னா ஜெயிச்சது, டு வின் அண்ட் டு பி விக்டோரியஸ். அடுத்தது பியர் த லைன் இன் ஹிஸ் டென் அப்படின்னா டு கன்ஃபரண்ட் அ பவர்ஃபுல் ஆர் டேஞ்சரஸ் பர்சன் ஆன் தேர் கிரவுண்ட். இது நம்ம ஏரியா அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டு நம்மளே வந்துட்டு திட்டுறான் பாரு அப்படின்னு. ஸோ நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டு ஒருத்தர் நம்மளே வந்து பேசினா அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு பேர் த லைன் இன் ஹிஸ் டென். ஓகே, டு கன்ஃபரண்ட் ஆர் அ பவர்ஃபுல் ஆர் டேஞ்சரஸ் பர்சன் ஆன் தேர் ஓன் கிரவுண்ட். அவங்க காலத்திலே போய் அவங்கள சந்திக்கிறது. ஓகே, வீணா டிசைடட் டு பேட் தி லயன் இன் ஹிஸ் டென் அண்ட் கம்ப்ளைண்ட் டைரக்ட்லி டு த மேனேஜர். அடுத்தது பேர் அ ரெட்ரீட், பீட் அ ரெட்ரீட் அப்படின்னா டு வித்ட்ரா ஆர் ரன் அவே எஸ்பெஷலி டு அவாய்ட் ட்ரபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஒரு விஷயத்த வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நீங்கள் அந்த இடத்த விட்டு ஓடிட்டீங்க அப்படின்னு அப்ஸ்காண்ட் தான், சிம்பிள் அப்ஸ்காண்ட் ஆகிறது தான் வந்துட்டு பீட் அ ரிட்ரீட். ஓகே, த ஸ்ட்ரே டாக்ஸ் பீட் அ ரிட்ரீட் when the watchman appeared. வாட்ச்மேன் அப்பியர்டோன்னு தெருமையெல்லாம் தெரிச்சிருச்சு தெரியுமா, அப்படின்னா அதை வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த விஷயம் நடக்கக்கூடாது, நமக்கு ஏதாவது தப்பாக நடந்துக்கூடக்கூடாது, அந்த 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 இடத்துல இருந்து ஓடுறது பேர் பீட் அ ரிட்ரீட். ஓகேவா, அடுத்தது பீட் அபவுட் த புஷ். பீட் அபவுட் த புஷ் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்துட்டு நேராக சொல்லாமல் சுற்றி வளைச்சி போயிடுறது பேர் பீட் அபவுட் த புஷ். டு அவாய்ட் டாக்கிங் அபவுட் த மெயின் டாப்பிக்கை ஸ்டாப் பீட்டிங் அரவுண்ட் த புஷ் ஆர் பீட்டிங் அபவுட் த புஷ் கூட சொல்லலாம். டெல் மீ வாட் ஹேப்பன். நீங்கள் பாருங்கள், இது 23 வாட்டி கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சியில். ஓகே, ஸோ இந்த இடியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பீட் அவுட் பீட் ஒன்ஸ் பிரெயின் அவுட். பீட் ஒன்ஸ் பிரெயின் அவுட்னா டு ட்ரை வெரி ஹார்ட் டு திங்க் ஆஃப் ரிமெம்பர் சம்திங். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, நீங்கள் எல்லா ஒரு சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் எல்லா சாப்டரும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு சாப்டர் மட்டும் ஞாபகமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான் ஃபிசியாலஜின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது, அது உங்களால் ஞாபகமே வச்சுக்க முடியலன்னா யூஆர் பீட்டிங் யுவர் பிரெயின் அவுட்னு அர்த்தம், பிரெயின்ஸ் அவுட்னு அர்த்தம். ஓகேவா, நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறீங்க. டு ட்ரை வெரி ஹார்ட் டு திங்க் ஆர் ரிமெம்பர் சம்திங். ஒரு விஷயத்த வந்து திரும்ப எக்ஸாம் ஹாலில் போய் இப்போ பிளான் ஃபிசியாலஜின்னு ஒரு கொஷின் கேட்டாங்க, நீங்கள் படித்து வச்சுருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல ஞாபகம் வரல அப்படின்னா ரொம்ப ஞாபகப்படுத்தி பார்க்குறீங்க அப்படின்னா அதுதான் பீட் அரவுண்ட் பிரெயின்ஸ் அவுட். ஓகேவா, I beat my brains out trying to solve the maths problem. அடுத்தது as bald as a cue ball அப்படின்னா என்ன அப்படின்னா கம்ப்ளீட்லி பால்டுன்னு அர்த்தம். ஓகேவா, கம்ப்ளீட்லாம் சொட்டையை தான் வந்து பால்டு கியூ பால்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது as clean as a whistle அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி க்ளீன்னு அர்த்தம். பிரிஸ்டீன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? பிரிஸ்டீன்னாலும் க்ளீன் தான். நான் வந்துட்டு இதில் சொல்லி தந்திருப்பேன், நம்மளோட செக்ஷனல் டெஸ்ட் ரிவ்யூ பார்க்கறதுல வந்து சொல்லி தந்திருப்போம் பிரிஸ்டீன்ற வார்த்தை. நம்ம ஓடபிள்யூஎஸ்மே அதில் படிச்சிருக்கோம். as clean as a whistle அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி க்ளீன், கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் கில்ட். ஒரு விஷயத்துலேருந்து உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் கிடச்சிச்சு, நீங்கள் அது இந்த விஷயத்தில் இனிமேல் கில்ட்டே ஆக மாட்டேங்கிறீங்க, இல்லாட்டி ரொம்ப க்ளீனாக ஒரு இடத்த வச்சுக்கிறீங்க. ரெண்டு மீனிங்குமே வரும் as clean as a whistle-னா. ஓகேவா, அடுத்தது as clear as a bell அப்படின்னா வந்துட்டு வெரி ஈஸி ஆர் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டுன்னு அர்த்தம். ஓகேவா, வெரி ஈஸி ஆர் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்னா என்ன, வெரி கிளியர், as clear as a bellனு அர்த்தம். ரொம்ப ரொம்ப தெளிவாக உங்கள் ஃபாதர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுதான் as clear as a bell. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து as clear as bellனு கமெண்ட் பண்ணிங்கன்னா என்னோட லெக்சர் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா, அந்த டீச்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் வாஸ் clear as a bellனு கொடுத்துருக்காங்க. அடுத்தது as clear as mud அப்படின்னா நாட் clear at all, வெரி கன்ஃபியூசிங், ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா as clear as mud. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சாப்டர் மேக்ஸில் படிக்கிறீங்க, அது ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா இட் இஸ் as clear as mud ன்னு சொல்லலாம். ஓகேவா, நாட் clear at all, very confusing. Varun's direction to the railway station were as clear as mud. ஓகேவா, அடுத்தது as cool as cucumber அப்படின்னா ரொம்ப கூலாக காமாக இருக்குது. நம்ம தோனி வந்து எப்பயுமே காமாக தான் இருப்பார், அதுதான் வந்து as cool as cucumber. ஓகே, வெரி காம் அண்ட் கம்போஸ் எஸ்பெஷலி அண்டர் ப்ரெஷர். அடுத்தது as daft as a brush. as daft as a brush அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி சில்லி ஆர் ஃபூலிஷ், ரொம்ப சில்லியாக நடந்துக்கிறது, ரொம்ப ஃபூலிஷாக இருக்கிறது. ஓகேவா, ஒன்லி someone as daft as a brush would forget his own birthday. யார் ரொம்ப
மண்டக்கோளாறு பிடிச்சவன் தான் வந்துட்டு அவனோட பர்த்டேவே அவன் மறப்பான். அப்படி ஒருத்தரோட பர்த்டே ஒருத்தர் மறந்துட்டாங்க அப்படின்னா அவர் எவ்வளோ ஒரு விஷயம் ஒரு சில்லியாக இருப்பார். அதெல்லாம் வந்து ஆஸ் டேஃப்ட் அஸ் அ ப்ரஷ்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆஸ் டெட் அஸ் அ டோர் நெயில் அப்படின்னா கம்ப்ளீட்லி டெட் நோ லாங்கர் ஃபங்க்ஷனிங்னு அர்த்தம். ஓகேவா, கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த பொருள் இனிமேல் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது ஆஸ் டெட் அஸ் அ டோர் நெயில். அடுத்தது ஆஸ் ஈஸி அஸ் பை அப்படின்னா வெரி ஈஸி டு டூ. ஆஸ் ஈஸி அஸ் பை, கேக் வாக்கு, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் நம்ம அவங்களால பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ். சால்விங் த பசில் வாஸ் அஸ் ஈஸி அஸ் பை ஃபார் பிரசாந்த். அடுத்தது ஆஸ் ஃபிட் அஸ் ஃபிடல் அப்படின்னா இன் எக்ஸலண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்னு அர்த்தம். ஓகேவா, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா ஆஸ் ஃபிட் அஸ் ஃபிடல். கிராண்ட்பா வாக்ஸ் 5 kilometers டெய்லி அண்ட் இட் இஸ் ஆஸ் ஃபிட் அஸ் ஃபிடல். ஓகேவா, கிராண்ட்பா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காரு, தினமும் 5 kilometer நடக்கிறாரு அப்படின்னா ஃபிசிக்கல் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிற பர்சனை வந்து ஆஸ் ஃபிட் அஸ் ஃபிடல்னு சொல்லலாம். அடுத்தது ஆஸ் குட் அஸ் கோல்டு அப்படின்னா வெல் பிஹேவ்டு அண்ட் ஒபீடியன்ட். ஓகேவா, தங்கம் என் வீட்டில் நம்ம அப்பா சொல்கிற பேச்சு நம்மளை கேட்டாங்கன்னா, நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள என்ன சொல்லுவாங்க, தங்கம்னு தானே சொல்லுவாங்க. அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க கோல்டு அப்படின்னு. அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஊங்கொட்டுனா அதுதான் ஆஸ் குட் அஸ் கோல்டு. ஓகேவா, வெல் பிஹேவ்ட் அண்ட் ஒபீடியன்ட். த சில்ட்ரன் வேர் ஆஸ் குட் அஸ் கோல்ட் டியூரிங் த ஸ்கூல் அசம்பிளி. அடுத்தது as hardest nails அப்படின்னா வெரி டஃப் அண்ட் ஆர் எமோஷ்னலி கோல்டு ஆர் அன்சிம்பத்தட்டிக். கல்லு மனசுடைய வந்து ஆஸ் ஹார்டஸ்ட் நெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவர் கிரிக்கெட் கோச் இஸ் ஆஸ் ஹார்டஸ்ட் நெயில் டியூரிங் ப்ராக்டிஸ் செஷன்ஸில் அந்த ஆளுக்கு ப்ராக்டிஸ் செஷன் அப்போ இந்த கோச்சுக்கு வந்துட்டு மனசாச்சு அல்லோட கல்லு மனசு போல வச்சு செய்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஆஸ் ஹார்டஸ்ட் நெயில்ஸ். ஓகே, அது அடுத்தது ஆஸ் ஹை ஆஸ் அ கைட் அப்படின்னா ரொம்ப அப்படியே போதையில் வந்துட்டு இருக்கிறது வந்து ஆஸ் ஹை அஸ் அ கைட். இன்டாக்சிகேட்டட் பை ட்ரக்ஸ் ஆர் ஆல்கஹால். த மேன் லுக்ட் ஆஸ் ஹை அஸ் அ கைட் அண்ட் குட் பேர்லி வாக் ஸ்ட்ரெயிட். குடிச்சிட்டு எப்படி போகிறான் பாரு, நடக்க கூட முடியல அவனால், அதுதான் ஆஸ் ஹைட் அஸ் அ கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆஸ் கீன் அஸ் மஸ்டர்ட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி எந்தூசியாஸ்டிக் அண்ட் ஈகர். இந்த மஸ்டர்ட்னா வந்து கடுகு, இந்த எண்ணெயில் போட்டோன்னே கடுகு எப்படி பொரியும், அது மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு எப்பயுமே ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஜாலியாக சுற்றிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் கீன் அஸ் மஸ்டர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது ஆஸ் ஃபோனியாஸ் $3 பில் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபேக் ஃப்ராடுலன்ட்னு அர்த்தம். ஓகேவா, ஆஸ் ஃபோனியாஸ் $3 பில். நிக்கில் எக்ஸ்கியூஸ் ஃபார் பீயிங் லேட் ஆஸ் ஃபோனியாஸ் $3 பில். அவன் வந்து ஏன் லேட்டாக வந்தான்னு நிக்கில் வந்து சொன்ன எக்ஸ்கியூஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட்லி ஃபேக்காக இருந்தது, ஃப்ராடுலண்ட்டாக இருந்ததுன்னு அர்த்தம். அவன் பொய் சொல்லிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஆஸ் ஃபோனியஸ் $3 பில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை ஆஸ் ரைட் ஆஸ் ரெயின் அப்படின்னா பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஆர் இன் குட் ஹெல்த்னு அர்த்தம். ஆஸ் ஃபிட் அஸ் ஃபிடில், ஆஸ் ரைட் அஸ் ரெயின், இதெல்லாம் வந்துட்டு ஒரே இடியம்ஸ் தான். ஓகேவா, ஒரே மீனிங் ஒன் இடியம்ஸ். அடுத்தது ஆஸ் லை அஸ் அ ஃபாக்ஸ் அப்படின்னா ரொம்ப கன்னிங்காகவும் கிளவராகவும் இருக்கிறது. ஃபாக்ஸ்னாலே வந்துட்டு தந்திரமாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பர்சனை வந்து ஆஸ் லை அஸ் அ ஃபாக்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது ஆஸ் த க்ரௌ ஃப்ளைஸ். ஆஸ் த க்ரௌ ஃப்ளைஸ்னா என்ன அப்படின்னா மெஷர்டு பை ஷார்ட்டஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்டான ஸ்ட்ரைட் லைன் டிஸ்டன்ஸ் என்னவோ அதுதான் வந்துட்டு ஆஸ் த க்ரௌ ஃப்ளைஸ். த பிதகாரஸ் தியரம்ல ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி பார்ப்போம் தெரியுமா, ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்துட்டு இப்படி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஆஸ் த க்ரௌ ஃப்ளைஸ். த ஸ்கூல் இஸ் ஒன்லி 2 kilometer அவே ஆஸ் த க்ரௌ ஃப்ளைஸ். ரொம்ப ஸ்ட்ரைட் லைன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆஸ் திக்கஸ்ட் லீவ்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் ஷேரிங் சீக்ரெட்ஸ். நம்மளோட சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் திக்கஸ்ட் லீவ்ஸ். அடுத்தது as thick as 2 short planks அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டூபிட்னு அர்த்தம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் விஷால் ட்ரஸ்டட் த ஸ்கேம் ஸோ ஈஸிலி பிகாஸ் he is as thick as 2 short planks. அவன் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்துட்டு ஒருத்தர் நீ 10 ரூபா கொடு நான் உனக்கு 20 ரூபாய் திரும்பி தரேன் 10 நாள் அப்படின்னு சொன்னா நீங்க உடனே கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசிக்காம யூ ஆர் as thick as 2 short planks. நிறைய பேர் அந்த மாதிரி ஏமாறுவாங்க, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டூபிடா யோசிக்காம. எப்படி நம்ம எந்த ஒர்க்குமே பண்ணல ஆனால் அவன் 10 ரூபா கொடுத்து அவன் எப்படி நமக்கு 20 ரூபா தரணும் நம்ம யோசிக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ல மாட்டின விஷால் வந்து அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது as tight as the bark on a tree. as tight as the bark on a tree அப்படின்னா extremely stingy or very miserly. ரொம்ப கஞ்சம் இருக்க பர்சன் தான் வந்துட்டு இப்படி சொல்லுவாங்க as tight as the bark on the tree ன்னு அர்த்தம். காசு செலவே பண்ண மாட்டாரு, கஞ்சனா as tight as the bark on the tree.
ஓகேவா. the old moneylender was as high as the bark on a tree சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ascend the throne அப்படின்னா ஒருத்தவங்க வந்துட்டு முடிசூட்டும் விழாதான் ascend the throne. ஓகேவா. to become king or queen, to begin to rule. அக்பர் ascended the throne at the age of 13 அர்த்தம். ஓகேவா. அடுத்தது ask for trouble, to behave in a way that is likely to cause problems cause பண்ற மாதிரி நடந்துக்கிட்ட, that is called ask for trouble. riding a bicycle without breaks is just asking for a trouble எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நம்மளே போய் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறது. to behave in a way that is likely to cause problems. நமக்கு தெரியாம நம்மளே போய் ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறதுக்கு பேர் என்னது? டு ஆஸ்க் ஃபார் ப்ராப்ளம்ஸ். நம்ம பண்ற விஷயத்தால நமக்கு வந்துட்டு ஒரு வினை வரும், கான்சிக்வன்ஸ் வரதான் வந்து ஆஸ்க் ஃபார். ஓகேவா. அடுத்தது at 6 and 7 வந்துட்டு in a very confused stateன்னு அர்த்தம். ஓகேவா. in a very confused state தான் வந்துட்டு at 6 and 7 in a very confusion or disarray என்னன்னு சொல்லி முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது தான் at 6 and 7. the house were 6 and 7 before the festival ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு மாதிரி கேயாட்டிக்காக தான் இருந்தது, எல்லாருமே வந்துட்டு பரபரன்னு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்துட்டு at 6 and 7. ஓகேவா. அடுத்து வந்துட்டு at someone's beck and call அப்படின்னா எப்பயுமே ஒருத்தர் ஆல்வேஸ் ரெடி டு வாட் எவர் சம்மன் ஆஸ்க்ஸ். ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் கேட்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா யூஆர் அட் தேர் பெக் அண்ட் கால்னு இருக்கும். ஓகேவா. யூஆர் தேர் பெக் அண்ட் கால் அப்படின்னா நீங்கள் அவங்க எப்போ கேட்டாலும், எப்போ உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாலும் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா தட் இஸ் கால் அட் சம்மன்ஸ் பெக் அண்ட் கால். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் சர்வீஸ் சொல்லலாம். ஓகேவா. தி அசிஸ்டன்ட் இஸ் ஆல்வேஸ் அட் த at the manager's beck and call. the managerோட beck and call அந்த அசிஸ்டன்ட் எப்பயுமே இருப்பான் அப்படின்னு அர்த்தம். ஆல்வேஸ் ரெடி டு வாட் எவர் சம்மன் டாஸ்க். ஓகேவா. அடுத்தது அட் சம்மன்ஸ் எல்போ அப்படின்னா வெரி க்ளோஸ் டு சம்மன், ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பர்சன் தான் வந்து அட் சம்மன்ஸ் எல்போன்னு சொல்லுவோம். த பாடி கார்ட் ரிமைண்டட் அட் த மினிஸ்டர்ஸ் எல்போ த்ரூ அவுட் த ஈவெண்ட். ஓகேவா. அட் சம்மன்ஸ் எல்போனா என்ன? ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது, ஒருத்தரோட ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணுறது, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறது அட் சம்மன்ஸ் எல்போ. ஓகே. பாடி கார்டு, ஒரு சிஎம் இருந்தாங்க அப்படின்னா பாடி கார்டு இருப்பாங்க, பிரசிடென்ட் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தர் வந்துட்டு கூட இருப்பாங்கல்ல. ஸோ தட் இஸ் கால்ட் அட் சம்மன்ஸ் எல்போ, வெரி க்ளோஸ் டு சம்மன். த பாடி கார்டு ரிமைண்டட் அஸ் தி மினிஸ்டர்ஸ் எல்போ, மினிஸ்டரோட எல்போவாக இருந்தார் பாடி கார்டு, க்ளோஸ் டு சம்மன். ஓகே. அடுத்தது அட் சம்மன்ஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா இன் அ வே தட் ஹார்ம்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் சம்ஒன் பெனிஃபிட்டிங் ஒன் செல்ஃப் வைல் காசிங் லாஸ் டு அனதர். ஒருத்தருக்கு வந்துட்டு லாபம் வந்தாலும் இன்னொருத்தருக்கு வந்து நட்டம் வந்துச்சு அப்படின்னு அதுதான் வந்துட்டு அட் சம்மன்ஸ் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு இன்னொருத்தவங்களுக்கு அது கெட்டது நடந்தது அப்படின்னா அதுதான் அட் சம்மன்ஸ் எக்ஸ்பென்ஸ்ன்னு அர்த்தம். குணால் காட் ப்ரொமோட்டட் ஹிஸ் கொலீக்ஸ் எக்ஸ்பென்ஸ் பை டேக்கிங் த கிரெடிட். குணால் வந்துட்டு அவனோட வேலையில ப்ரமோஷன் வாங்கிட்டான், ஆனால் ஆக்சுவலி அந்த வேலையை செஞ்சது வந்து அவனோட ஃப்ரெண்டு, அவனுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் வந்து இவன் திருடி இவன் வந்து ப்ரமோஷன் வாங்கிட்டான் அப்படின்னா அதுதான் வந்து அட் சம்மன்ஸ் எக்ஸ்பென்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது அட் ஸ்டேக்னா என்ன அப்படின்னா அட் ரிஸ்க்குன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் அட் ஸ்டேக். இன் அ பொசிஷன் டு பி லாஸ்ட் ஆர் ஒன், ரெண்டுமே ஆகலாம், லாஸும் ஆகலாம் வின்னும் ஆகலாம். நம்ம அந்த பொசிஷனில் அட் ரிஸ்கில் இருக்கோம் அப்படின்னா அதுதான் அட் ஸ்டேக். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸில் ஸ்டேக்கில் இருக்குன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கிறதா ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க. த டீம் பிளேஸ் இன் த ஃபைனல்ஸ் வேர் அட் ஸ்டேக் இன் ஹிஸ் மேட்ச், ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கிறது அட் ஸ்டேக். ஓகேவா. அது இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் அப்படின்ற சுச்சுவேஷன். அடுத்து வந்து த ட்ராப் ஆஃப் ஹேட் அப்படின்னா இமீடியட்லி வித்தவுட் ஹெசிடேஷன் அர்த்தம். ஓகேவா. ஹெசிடேஷன் இல்லாமல் அப்படியே பண்ணுறது வந்துட்டு அட் த ட்ராப் ஆஃப் ஒன்ஸ் ஹேட். ஓகே. கிராண்ட் ஃபாதர் டோல்டு ஸ்டோரிஸ் அபவுட் ஹிஸ் சைல்ட்ஹுட் அட் த ட்ராப் ஆஃப் த ஹேட். இமீடியட்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள் கிராண்ட் பாட்ட போய் அவரோட லவ் ஸ்டோரி கேட்குறீங்க. ஓகேவா. உங்கள் தாத்தா போய் அவரோட லவ் ஸ்டோரி கேட்டீங்க அப்படின்னா without any drop of a hat he started to tell his love story அப்படின்னா அதுதான் வந்து ஹெசிடேஷனே இல்லாமல் அடுத்த ட்ராப் ஆஃப் ஹேட் ஆர் டைமில் வந்து அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு இருப்போம். அடுத்தது at the end of one's rope அப்படின்னா having no more patience or strength left, இதுக்கு மேலே சத்தியில சாமி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் at the end of one's rope or tether, at the end of one's rope or tether. Okay. The babysitter was at the end of her rope with the noisy children. விட்டா செத்துருவாங்க பொண்ணு பேபி சிட்ரு, முடியல அந்த பொண்ணால் அந்த குழந்தைங்களை வச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்தது அட் த டாப் ஆஃப் ஒன்ஸ் லங்ஸ் அப்படின்னா ஆஸ் லவுட்லி ஆஸ் பாசிபிள். இந்த ஒரு படத்துல வரும்ல, மருத பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அந்த தூரம் வரைக்கும் கத்துவாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி சத்தமாக கத்துறதுக்கு பேர் அட் த டாப் ஆஃப் ஒன்ஸ் லங்ஸ். ஓகே. பிள்ளை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மைனா வரும்ல,
விஜய் டிவியில் கூட வந்து சீரியல் நடிச்சிருப்பாங்க, அவங்க ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, அதில் வரும் அட் த டாப் ஆஃப் த ஒன்ஸ் லங்ஸ்னா அவ்வளோ கத்துவாங்க. இங்கேருந்து அந்த சைடு கேட்குறது, அதுக்கு அந்த சைட்லேருந்து இந்த ஹீரோயின் வந்து அங்கேருந்து இங்கே கத்துவாங்க. அதுதான் அட் த டாப் ஆஃப் ஒன்ஸ் லங்ஸ். ஓகேவா? அடுத்தது அட் வேரியன்ஸ் வித் அப்படின்னா இன் டிஸ்அக்ரிமெண்ட் அண்ட் கான்ஃப்ளிக்ட் வித்னு அர்த்தம். ஒருத்தவங்களோட டிஸ்அக்ரிமெண்ட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களோட உங்களுக்கு ஒத்து போல டிஸ்கார்டுனால டிஸ்அக்ரிமெண்ட். ஓகேவா? டிஐசிஓஆர்டி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மனிஷ் ஆக்ஷன்ஸ் வேரியன்ஸ் வித் ப்ராமிசஸ் ஆஃப் த மீட்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது பேக் இன் த சேடல். பேக் இன் த சேடல் அப்படின்னா பேக் இன் கண்ட்ரோல் ஆர் ஒர்க்கிங் ஆஃப்டர் அ பிரேக்னு அர்த்தம். ஓகே, பேக் இன் சேடல் அப்படின்னா பேக் இன் கண்ட்ரோல். ஒரு விஷயத்த வந்து நீங்க திரும்ப கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் பேக் இன் த சேடல். அடுத்தது பேக் ஆன் ஒன்ஸ் ஃபீட் அப்படின்னா ரெக்கவர்ட் அண்ட் ஹெல்தி ஆர் ஃபைனான்சியலி ஸ்டேபிள் அகைன் அர்த்தம். பேக் ஆன் ஒன்ஸ் ஃபீட்னா ஒருத்தர் வந்து திரும்ப ஃபைனான்சியலி ஸ்டேபிளா இருக்காரு அப்படின்னா அதுதான் பேக் ஒன்ஸ் ஃபீட். ஓகேவா? பேக் ஆன் ஒன்ஸ் ஃபீட். அடுத்தது பேக் டு பேசிக்ஸ் அப்படின்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ்க்கு நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகுறது. பேக் டு பேசிக்ஸ். ஆஃப்டர் புவர் ரிசல்ட்ஸ் த கோச் ஹெல்ப் த டீம் டு கோ டு பேக் டு பேசிக்ஸ்க்கு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து மேக்ஸ் ஆப்டியில் வந்து மார்க் கம்மியாக வந்துக்கிட்டு, இல்லை இங்கிலீஷில் மார்க் கம்மியாக வந்துக்கிட்டே இருக்கு, நம்ம ரிவைஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 50-30 மார்க் தான் வந்துக்கிட்டே இருக்கு கன்சிஸ்டண்டா அப்படின்னா நம்ம பேக் டு த பேசிக்ஸ் அப்படின்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் பேசிக்ஸ்லாம் இருக்கும்ல, ஒரு டாபிக்கும் பேசிக்ஸ் நம்ம படிச்சோம் அப்படின்னு தட் இஸ் கால்ட் பேக் டு பேசிக்ஸ். மார்க் கம்மியாக வருது, பேக் டு பேசிக்ஸ்னா நம்ம திரும்ப படிச்சதை ரிவைஸ் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னா திரும்பவும் ஸ்டார்ட் பண்றது, ஒரு விஷயத்த புதுசா திரும்பவும் ஸ்டார்ட் பண்றது பேர் பேக் டு ஸ்கொயர் ஒன். பேக் டு த வெரி பிகினிங், ஹேவிங் த ஸ்டார்ட் அகெயின். ஓகேவா? அடுத்து பேக் டு த டிராயிங் போர்டு அப்படின்னாலும் டைம் டு ஸ்டார்ட் பிளானிங் அகெயின் ஆஃப்டர் ஃபெயிலியர். பேக் டு ஸ்கொயர் ஒன்னா திரும்ப ரீஸ்டார்ட் பண்றது, அதுவும் பேக் டு டிராயிங் போர்டுனாலும் ரீஸ்டார்டிங் தான், பட் ஆஃப்டர் அ ஃபெயிலியர், ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறமா ரீஸ்டார்ட் பண்றது. ஓகேவா? 252 வரையும் பார்த்துருக்கோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே 239 இருந்து at 6 and 7 நம்ம படிச்சிட்டோம் பேக் இந்த ஸ்டார்டில். அண்ட் ஆரோ இன் ஒன் ஸ்கொயர், இது நம்ம படிச்சிருக்கோம். 190 வரையும் முடிச்சிருந்தோம் தானே? ஓகே. ஆர்ம்டு டு த டீத் அப்படின்னு சொல்லிட்டு 191. ஆர்ம்டு டு த டீத் அப்படின்னா ஹெவிலி ஆர் ஃபுல்லி ஆர்ம்டு. ஓகேவா? ஆர்ம்டு டு த டீத்னா ஒரு சோல்ஜர் வந்துட்டு அவரோட துப்பாக்கியெல்லாம் வச்சு ரெடியாக இருக்காரு சண்டை போகிற அப்படின்னா, கார்டடாக இருக்காரு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஆர்ம்டு டு ஒன் டீத்னு அர்த்தம். ஓகேவா? ஆர்ம்டு டு த டீத் அப்படின்னா ஹெவிலி ஆர் ஃபுல்லி ஆர்ம்டு. அடுத்தது அரவுண்ட் த கிளாக் அப்படின்னா கண்டினியூஸ்லி ஒரு விஷயத்த வந்துட்டு கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்கிறது, ஆல் டே அண்ட் நைட் கண்டினியூஸாக பண்ணுறது பேர் அரவுண்ட் த கிளாக். அடுத்தது அரவுண்ட் த கார்னர் அப்படின்னா அபவுட் டு ஹேப்பன் வெரி சூன், ஒரு விஷயம் வந்து சீக்கிரமாக நடக்க போகுது அப்படின்னா அது பேர் அரவுண்ட் த கார்னர். ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஆர் ஜஸ்ட் அரவுண்ட் த கார்னர் ரவுண்ட். நவ் ஃபைனல் எக்ஸாம்லாம் வந்துட்டு அரவுண்ட் த கார்னரில் இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்னு சொன்னோம்னா ஆக்சுவலி ரியாலிட்டியில் என்ன அப்படின்னு சொல்லுவோம்ல, as a matter of fact I have already finished my homework. For example, real actually என்னன்னா என்னோட ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டேன், அதனால தான் நான் விளையாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அதுதான் வந்து as a matter of fact. ஓகேவா? அடுத்தது asleep at the wheel அப்படின்னா வந்து நாட் பேயிங் அட்டென்ஷன் டு ஒன்ஸ் டியூட்டிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வந்துட்டு ஒருத்தவங்க அட்டென்ஷன் பே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அதுதான் asleep at the wheel. ஓகேவா? the god was asleep at the wheel when the theft happened. திருடுறப்போ அந்த காடு வந்துட்டு தூங்கிட்டாரு போல, அவர் வந்து அவரோட அட்டென்ஷன்லேயே இல்லை, அவரோட டியூட்டியே பார்க்கல, தூங்கிட்டாரு, அதனால தான் வந்து திருடனுங்க வந்து திருடிட்டு போயிட்டானுங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து வந்து அட் அ கிராஸ் ரோட்ஸ் அப்படின்னா at a critical point where an important decision must be made. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் வந்து மேக் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அதுதான் at a crossroads. ஃபார் எக்ஸாம்பிள் after finishing class Neha was at the crossroad about her future. கிளாஸ் 10க்கு அப்புறம் 11th 12th என்ன குரூப் எடுக்கிறோம்னு சொல்லுவோம்ல, அது வந்துட்டு அட் கிராஸ் ரோட்ஸ் தான். அதுக்கப்புறம் டிகிரி படிப்போம், டிகிரி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே அட் கிராஸ் ரோட்ஸ் வரும். ஓகேவா? ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்ட்டு அந்த இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் நம்ம லைஃப்பில் எடுக்க வேண்டிய கரெக்டாக பேர் அட் கிராஸ் ரோட்ஸ். ஓகே. அடுத்தது அட் லூஸ் அண்ட் ஆர் அட் லூஸ் என்ஸ். இந்த அட் கிராஸ் ரோட்ஸே பிடிக்காது. 10th முடிச்சதுக்கப்புறம் 11th 10th படித்தா வாழ்க்கை செட்டில்டு, 12th படித்தா வாழ்க்கை செட்டில்டு, ஒரு டிகிரி முடிச்சோடனே வாழ்க்கை செட்டில்டு, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்ல. ஸோ எப்பயுமே வந்துட்டு அந்த காசன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் லைஃப்பில். நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் இம்பார்ட்டண்டான டிசிஷன்ஸ் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் வரும்போது. ஓகேவா? அடுத்தது அட் அ லூஸ் எண்ட் அப்படின்னா ஹேவிங் நத்திங் டு டூ, ரெஸ்ட்லெஸ் ஆர் அன்செட்டில்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு விஷயத்த வந்துட்டு உங்களால் பண்ண முடியல, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க, அன்செட்டில்டாக இருக்கீங்க அப்படின்னா அட் அ லூஸ் எண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? அட் அ லூஸ் எண்ட் ஆர் அட் லூஸ் எண்ட்ஸ். வித் நோ ஹோம்ஒர்க் டுடே த சில்ட்ரன் வேர் அட் த லூஸ் எண்டுன்னு அர்த்தம். ஓகே. அடுத்தது அட் அ லாஸ். அட் அ லாஸ் அப்படின்னா அன்சர்டைன், வாண்ட் டு திங்க் ஆர் சே ஆர் டூ, அதுதான் வந்துட்டு அட் அ லாஸ்.
The teacher was at a loss when the projector stopped working. ஓகேவா, அதுதான் at a loss. Uncertain what to think, say or do. என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறது தான் at a loss. At a loose end அப்படின்னா having nothing to do, restless and unsettled. With no homework today, the children were at the loose end. ஜாலியாக இருக்காங்க, எந்த விஷயத்துமே பண்ண தேவையில்லை அப்படின்னா அட் லூஸ் எண்ட். அட் லாஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறது. அட் லூஸ் என்ன எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறது. ஆனால் அதுவே வந்து அட் லாஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறது. ஓகேவா, ஒரு விஷயம் நடந்து போச்சு, அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போல, அதுதான் வந்து அட் லூஸ் எண்ட். என்ன பண்ணணும் தெரியாமல் பேபன் முடிக்கிறது. அடுத்தது அட் லாஸ் ஃபார் வேர்ட்ஸ் அப்படின்னா அனேபிள் டு சே எனிதிங் ஆர் சம்திங். ஓகேவா, ஒரு விஷயத்த வந்துட்டு அனேபிள் டு திங்க் ஆஃப் சம்திங் டு சே. ஒரு விஷயத்த எனக்கு வாயடைச்சு போயிட்டு என்னால் பேசவே முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அட் லாஸ் ஃபார் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நம்ம அப்படி இருக்கும், எப்படி இருக்கும் நம்ம தரணும் அட் லாஸ் ஃபார் வேர்ட்ஸாக இருக்கும்ல. நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது, இல்லை அந்த ரிசல்ட்டில் நம்ம பேர் வருது அப்படின்னா அது அட் லாஸ் ஃபார் வேர்ட்ஸ் தானே. மீன்ஸ் ஷி வந்த ப்ரைஸ், மீனா வாஸ் அட் லாஸ் ஃபார் வேர்ட்ஸ். ஓகே, அடுத்தது அட் த லோ எப். அட் த லோ எப்னா என்ன அப்படின்னா இன் அ வீக் ஸ்டேட் ஆர் அ லோ பாயிண்ட்னு அர்த்தம். ரொம்ப வாழ்க்கையில் வந்துட்டு நாடுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் முன்னாடி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில். நாடுனா லோயஸ்ட் பாயிண்ட்னு அர்த்தம். வாழ்க்கையில் ரொம்ப லோவாக இருக்கீங்க அப்படின்னா அதுதான் அந்த டீம்ஸ் கான்ஃபிடன்ஸ் வாஸ் அட் அ லோ எப் ஆஃப்டர் 3 டிஃபேட்ஸ். வாழ்க்கையில் ரொம்ப லோவாக இருக்கீங்க, இல்லை அந்த டீமோட கான்ஃபிடன்ஸ் அப்படியே லோவாகிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து அட் அ லோ எப். அட் அ ஸ்னைல் ஸ்பேஸ், ஸ்னெயில்னாலே ரொம்ப மெதுவாக இருக்கிறது, அதான் வெரி ஸ்லோலி. ஓகேவா, அடுத்தது அட் அ ஸ்ட்ரெச் அப்படின்னா கண்டினியூஸாக ஸ்ட்ரெச்சாக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறது வித்தவுட் ஸ்டாப்பிங், அதான் அட் அ ஸ்ட்ரெச். ஓகேவா, அடுத்தது அட் ஆல் காஸ்ட். அட் ஆல் காஸ்ட்னா என்னன்னாலும் சரி இந்த விஷயத்த நான் பண்ணியே திரும்பேன் பண்ணுறது அட் ஆல் காஸ்ட். நோ மேட்டர் வாட் சாக்ரிஃபைஸ் ஆர் எஃபர்ட் இஸ் ரெக்வயர்ட், என்னன்னாலும் சரின்னு பண்ணுறது. ஓகேவா, அடுத்தது அட் எனி காஸ்ட். நோ மேட்டர் வாட், அதே அட் ஆல் காஸ்ட் அட் எனி காஸ்ட் ஒரே மீனிங் தான். இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. வி மஸ்ட் ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட் அட் ஆல் காஸ்ட், என்னன்னாலும் சரி நம்ம என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறது. அடுத்தது மோஹித் வாண்டட் டு பாஸ் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட் எனி காஸ்ட், என்னன்னாலும் சரி பண்ணி ஆகணும்னு நினைக்கிறது. ஓகேவா, அடுத்தது வந்துட்டு அட் எனி ரேட்னா இன் எனி கேஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ். இந்த அட் எனி ரேட்டு, அட் ஆல் காஸ்ட், அட் எனி ரேட்டு, அட் எனி காஸ்ட், இந்த மூணுமே ஒரே இடியம்ஸ் தான், ஒரே மீனிங் தான். ஓகேவா, அடுத்தது அட் கிராஸ் பர்பசஸ், இது புது இடியம். ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஆர் கான்ஃப்ளிக்டிங் இன்டென்ஷன்ஸ் வித்தவுட் ரியலைசிங் இட். The two groups are working at cross purposes without knowing it ன்னு அர்த்தம். ஓகேவா, ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஆர் கான்ஃப்ளிக்டிங் இன்டென்ஷன்ஸ் வித்தவுட் ரியலைசிங் இட். உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ஆனால் அவங்க 2 பேர்த்துக்குமே தெரியாமல் இருக்க ஒரு விஷயத்தில், அது பேர் தான் அட் கிராஸ் பர்பசஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது அட் டேகர்ஸ் ட்ரான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்சனுக்கு எப்பவுமே சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா யுவர் அ ட்ராகஸ் ட்ரான் வித் ஹர்னு அர்த்தம். 2 பேருக்குமே எப்பயுமே வந்துட்டு குடிப்பிடி சண்டையாக தான் இருக்கு, 2 பேருமே பார்த்தாலே ஒத்து போகல, பிட்டர் எனிமிட்டியா இருக்கு அப்படின்னா அதுதான் அட் டேகர்ஸ் ட்ரான். ஓகேவா, அடுத்தது அட் ஈச் அதர்ஸ் த்ரோட் அப்படின்னாலும் ஃபைட்டிங் வித் ஆர்கியூவிங் விட்டர்லி, ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதும் அட் ஈச் அதர்ஸ் த்ரோட் தான். அட் டேகர்ஸ் ட்ரான் அட் ஈச் அதர் த்ரோடும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங், சண்டை போடுறது, ஒருத்தவங்கள பார்க்காம டிஸ்லைக் பண்றது. அடுத்தது அட் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா as it appears without questioning. ஓகேவா, இது பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம்ல, இது பார்த்தாலே தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இந்த பொருள், பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அட் ஃபேஸ் வேல்யூ. as it appears, பார்த்தாலே தெரியாது. ஓகேவா, அது அப்புறம் அட் லார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃப்ரீ, நாட் கேப்சர்ட் ஆர் கன்ஃபைன்டு, ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறதா வந்து அட் லார்ஜ். ஓகேவா, the thief who robbed the jewelry shop is still at large. ஜுவல்லரி ஷாப்ல இருந்து ஒரு திருடன் வந்துட்டு ஜுவல்லரி திருடிட்டு போயிட்டான், அவன் வந்து ஃப்ரீயா வந்து சுத்திட்டு இருக்கான், அவன் இன்னும் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா he is at largeன்னு அர்த்தம். ஃப்ரீயா இருக்கான், ஃப்ரீயா வெளியே சுத்திட்டு இருக்கான், இன்னும் நான் அரெஸ்ட் பண்ணலாம், செஞ்ச தப்புக்கு எடுத்துருக்கோம். ஓகேவா, அடுத்தது அட் லாகர் ஹெட்ஸ்னா என்ன அப்படின்னா இன் ஸ்ட்ராங் டிஸ்அக்ரிமெண்ட் ஆர் டிஸ்பியூட். ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒத்து போகல அப்படின்னா யூஆர் அட் லாகர் ஹெட்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டீமா சேர்ந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து அந்த டீமோட ஒத்து போகல, யூஆர் அட் த லாகர் ஹெட்ஸ் வித் டீம்னு அர்த்தம். ஓகேவா, the two political parties are loggerheads over the new policy. ஒரு நியூ பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க, அந்த 2 ஆனால் வந்துட்டு அந்த 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் வந்துட்டு அதில் ஒருத்தர் வேணுங்கிறாங்க, இன்னொருத்தர் வேணாங்கிறாங்க. ஸோ 2 பேருக்கும் வந்துட்டு அது ஒத்து போகல அப்படின்னா தட் இஸ் கால்ட் அட் லாகர் ஹெட்ஸ். ஓகே, அடுத்து ஒன்ஸ் டிஸ்போசல் அப்படின்னா அவைலபிள் ஃபார் ஒன்ஸ் யூஸ், ஒருத்தவங்கள யூஸ்க்கு அவைலபிளாக இருக்கிறது அட் ஒன்ஸ் டிஸ்போசல்னு அர்த்தம். ஓகே, த என்டையர் லைப்ரரிஸ் அட் யுவர் டிஸ்போசல் ஃபார் த ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த லைப்ரரி வந்து உனக்கு ஆக்சசபிளாக இருக்கும், நீ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அட் ஒன்ஸ் டிஸ்போசல். ஓகேவா, அட் ஒன்ஸ் ஃபிங்கர் டிப்ஸ்னால் நமக்கு தெரியும் தரவாக இருக்கிறது, ரெடிலி அவைலபிள், ஈஸிலி ஆக்சசபிள்.
சுரேஷ் ஹேஸ் ஆல் த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அட் ஹிஸ் ஃபிங்கர் ஸ்லிப்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த ரொம்ப தரவா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறது தான் அந்த ஃபிங்கர் ஸ்லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது அட் ஒன்ஸ் விட்ஸ் எண்ட் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆர் நாட் நோயிங் வாட் டு டூ. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா அதுதான் அட் ஒன்ஸ் விட்ஸ் எண்ட். ஓகேவா? அடுத்தது அட் ரேண்டம் அப்படின்னா வித்தவுட் எனி டெஃபினட் பிளான் ஆர் பேட்டர்ன். ஒரு பிளானே இல்லாமல் ஒரு பேட்டர்னே இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அட் ரேண்டம். ஓகே, த டீச்சர் பிக்ட் 5 ஸ்டூடெண்ட்ஸ் அட் ரேண்டம் ஃபார் த குவிஸ் அரவுண்ட். எந்த பிளானுமே இல்லாமல் இல்லை ஃபார் ரேண்டமாக பிக் பண்ணுறாங்க, தோராயமாக பிக் பண்ணுறதா, தோராயமாக ஒரு விஷயத்த பண்ணுறது தான் அட் ரேண்டம் வித்தவுட் எனி டெஃபினட் பிளான் ஆர் பேட்டர்ன். அடுத்தது அட் ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னா வித் அ வெரி லிட்டில் வார்னிங் ஆர் டைம் டு ப்ரிப்பேர். ரொம்ப கொஞ்சம் டைம் தான் கிடச்சிது. அட் ஷார்ட் நோட்டீஸில் எங்களுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் வச்சுட்டாங்க, சொல்லவே இல்லை எங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஷார்ட் நோட்டீஸ். த மீட்டிங்ஸ் எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு டைமே கிடைக்கல, கொஞ்சம் டைம் தான் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அட் ஷார்ட் நோட்டீஸ். ஓகேவா? த மீட்டிங் வாஸ் அட் ஷார்ட் நோட்டீஸ், ஸோ மெனி பீப்புள் மிஸ்ட் இட். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம we have studied 8 idioms I think so. If you like it, please subscribe our channel and share this video with your friends. Okay, bye bye.